தம்பி, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம். வீட்டுக்கு போலாம் வாங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க மாமா. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நான் இங்க தான் இருக்கணும். நீங்க என்ன திரும்ப திரும்ப கூப்பிட்டு நான் அதை மறுக்கிறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு மாமா. நான் இங்க தான் இருக்கணும். என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க ஏன் தம்பி என் கூட வரமாட்டேங்கிறீங்க? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? இங்க தங்கி இருக்கிறவங்க யாருமே என்ன மாதிரி பாவம் பண்ணவங்க கிடையாது. மத்தவங்களால பாவப்படுத்தப்பட்டவங்க. ஆனா நான் அப்படி கிடையாது மாமா. சொல்ல முடியாத அளவுக்கு பாவத்தை பண்ணிட்டு இப்ப போக்கடை இல்லாம இங்க வந்து தங்கி இருக்கேன். இதை உங்களால ஏத்துக்க முடியலனாலும் நீங்க ஏத்துக்கக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. புரியலையா மாமா? ரேவதி இப்ப உங்க கூட தான் தங்கிட்டு இருக்கா. நீங்க கூப்பிடுறீங்கன்றதுக்காக நான் உங்க கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷமே ரேவதி உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிடுவா. இது தேவையா மாமா? ரேவதி அப்படி எதுவும் பண்ணாம உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதா இருந்தா நீங்க என் கூட வருவீங்களா? என்ன மாமா சொல்றீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், ரேவதி என்ன மன்னிச்சு ஏத்துப்பான்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே ஓவரா தெரியல? ஏன் மாமா இப்படி அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? கற்பனை இல்ல தம்பி, நிஜம். வாமா. அண்ணன் சொன்னது உண்மைதான். நான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ரேவதி. ஆமாங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எப்போ நீங்க சொத்து மொத்தத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டீங்களோ அப்போவே நான் உங்களை பாதி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டு வந்து அண்ணன் சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நீங்களும் விஜயும் ரொம்ப நல்லவங்க தான். அந்த ராசாத்தியாலதான் நீங்க இத்தனை நாளும் தப்பா இருந்திருக்கீங்க. இப்போ எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலேயும் நான் உங்களை மன்னிக்கலன்னா நான் மனுஷியே கிடையாது. இல்ல ரேவதி, நான் உனக்கு புரியுதுங்க. நீங்க என் முகத்துல ஆசிட் அடிச்சது ஒரு ஆக்சிடென்ட் தான். அப்படி இல்ல ரேவதி, நான் சுகன்யா மேல ஆசிட் அடிக்க நினைச்சதும் மன்னிக்க முடியாத கொடூரமான செயல் தானே. அது உங்க மனசு நினைச்ச கொடூரம் இல்லங்க, ராசாத்தியோட வளர்ப்ப நினைச்ச கொடூரம். நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் காரணம் அவதான், அவ மட்டும்தான். ஆனா அவளை விட அதிகமான தண்டனைய நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அதுவும் என்னாலதான். போதுங்க. உங்க மனசோட உண்மை புரிஞ்சதுல இருந்து எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குங்க. என் மனசு திறந்து சொல்றேன், நீங்க எனக்கு புருஷன் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை ஏத்துப்பீங்களா? ரேவதி, நீ போய் என்கிட்ட நான் பாவி ரேவதி, நீ ரொம்ப நல்லவ, எந்த பாவமும் அறியாதவ, என்ன மன்னிச்சிட்டுன்னு சொன்னதே போதும் ரேவதி. மத்தபடி என் கூட சேர்ந்து வாழணும்லாம் நினைக்காத, என் பாவம் உனக்கும் ஒட்டிக்கும். தெரியாம நடந்துகிட்டதுக்கு பேரு தெரியாம செஞ்ச தப்புதானே ஒழிய பாவம் கிடையாது. பழசு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. நம்ம ஒண்ணு சேரணும்னு கடவுள் எப்பயும் முடிவு பண்ணிருக்கா. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. நீங்க என் கூட வந்தே ஆகணும்னு நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனா அதே நேரத்துல
இனிமே நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். இங்கதான் நாம வாழணும் நீங்க ஆசைப்பட்டா அதுக்கும் நான் தயாருங்க. என்ன ரேவதி, நீ எதுக்கு இங்க இருக்கணும்? உனக்கு தான் எல்லா சொந்தமும் இருக்குல்ல. எத்தனை சொந்தம் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் தானுங்க முதல் சொந்தம். இங்க பாருங்க தம்பி, ரேவதி உங்களை மன்னிச்சிட்டாங்க. மன்னிப்புங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு மருந்துப்பா. அந்த மருந்தை போட்டா காயம் ஆறிடும். ஆத்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது தப்பு தம்பி. இந்த பாரு தம்பி, ரெண்டு பக்கத்துலயும் நியாயமும் இருக்கு, தப்பும் இருக்கு. முடிஞ்சது எல்லாத்தையும் விட்டுருங்க. இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ம். இந்த நேரத்துல உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். ஏன்னா உங்க எல்லாரோட மனசுலயும் கொடுக்கப்படாத ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் நிறைஞ்சு கிடக்கு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, அப்பா, நான் எதுவும் கேட்க மாட்டேம்மா, கேட்க மாட்டேன். நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்டு உன்னை திட்ட போறதில்லப்பா. ஏன்னா இத்தனை நாளா உன்னை திட்டி 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 ஏற்கனவே என் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. இனிமே உன்னை பேசுறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. பாரு, தோ என் பொண்ணு உங்க அம்மாவால வேற இவளுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நீ இவளுக்கு பாராட்ட பத்திரம் வாசிக்கிறதுக்காக இப்ப இங்க வந்திருக்கியா? நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட பாவிங்கள்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் என் பொண்ணு இன்னும் உங்களெல்லாம் காப்பாத்திக்கிட்டு தானே இருக்கா. அப்படி இருந்தும் ஏன் இப்படி வீட்டு வாசம் முன்னால வந்து கேவலமானவனா நின்றுட்டு இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு கிட்ட உசுரை தவிர வேற என்ன இருக்கு? மறுபடியும் எதை கேட்டு வந்திருக்கேன்? எங்களுக்கு இனிமேல் எதுவும் செய்ய வேண்டான்னு மாலதிகிட்ட சொல்லிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். மாலதி, அப்ப என்னால பட்ட கஷ்டமோ இப்ப என் அம்மாவால பட்டுட்டு இருக்கிற அவமானமோ போதும் மாலதி. உனக்கு நல்லதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என் அம்மாவுக்கும் நல்லதுன்னா என்னன்னே தெரியாது. என்ன
என்னதான் நீ கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப உன்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். அந்த கேவலமான புத்தி எங்க மூச்சுல கலந்த விஷயம் நாங்க சாகர வரைக்கும் அதை எங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அல்ல புடுங்கினாலும் பாம்பு கொத்ததான் செய்யும். நாங்களும் அந்த மாதிரி தான். எங்களுக்கு பால் ஊத்தி காப்பாத்தணும்னு நினைக்காத மாலதி. போதும் மாலதி, போதும். என்னை காப்பாத்த நினைச்ச பாவத்துக்கு நீ பட்ட கஷ்டமும் அவமானமும் போதும் மாலதி. நீ ஒதுங்கி மாலதி. எந்த நன்றியும் இந்த நச்சு பாம்புகளை மாத்திராது மாலதி. என்னை பத்தி நீ இனிமேல் யோசிக்காத மாலதி. இந்த பாவி நீ சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இந்த பணத்தை தான் எங்க அம்மா கடைசியா தீனா சார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதை அவரை பார்த்து கொடுக்கிற அருகதை எனக்கு இல்ல. இந்த பணத்தை அவர்கிட்டயே சேர்த்துரு. நான் போறேன் மாலதி. கடைசியா ஒரே ஒரு தடவை என் குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு போயிட்டுமா? ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போயிடுறேன். இனிமேல் அப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் இங்க வரமாட்டேன்.
தெரியுது? பாப்பாவோட விரலெல்லாம் பாரு, வெண்டைக்காய் மாதிரி நீள நீளமா இருக்குமா. மூக்கு குட்டி முந்திரி பழம் மாதிரி இருக்கு. இவ கண்ணோட கருவிழி ஐஸ்கிரீம்ல போட்ட கருப்பு திராட்சை மாதிரி இருக்கு என் செல்லத்தோட கண்ணு. நந்தினிமா, பாப்பாவோட கால் எப்படி இருக்கு தெரியுமா? வாழைத்தண்டு இல்ல, வாழைத்தண்டு அந்த மாதிரி இருக்கு. ஏய் செல்லம், தூங்கிட்டீங்களா? மா விஸ்வா வாடா. மா இது குழந்தைக்கு தொட்டில்மா. சரி சரி சரி. என்ன பேத்தியை கொஞ்சிட்டு இருக்கியாக்கும்? ஆமா, நினைச்சேன் எல்லாரும் கொஞ்சம் மாதிரி அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி கிளிஷேடா அதே மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஒரு டிஃபரன்ஸ் வேண்டாமா? என் பொண்ணுக்கும் மத்தவங்களுக்கு வித்தியாசம் இல்ல? எல்லாரும் கொஞ்சம் மாதிரி தானடா நானும் கொஞ்சம் தானேமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் மாதிரி அதே வார்த்தைகளை வச்சு சேம் டயலாக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், டிஃபரெண்டா கொஞ்சணும். அப்படியா? கொஞ்சறதுன்னா என்னன்னு தெரியுமா? ம், என் பொண்டாட்டிக்கு கண் பார்வை வந்த உடனே கொஞ்சுவா பாருங்க என் குழந்தைய, ம், அதுதான் நிஜமாவே கொஞ்சறது. அவ யூஸ் பண்ற வேர்ட்ஸும் அவளோட அந்த அது டிஃபரெண்ட்மா. ம். அவ கொஞ்சம் போது அதோட உண்மையான அழகே தெரியும். அப்படியா? என்ன நந்தினி? நந்தினி, என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குற? ஒண்ணு இல்ல அத்தை. என்னன்னு சொல்லுமா. சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்குமா இப்படி கண் கலங்குற? இந்த சந்தோஷத்தை என்னால பார்க்க முடியலையே, கேட்கத்தானே முடியுது. பொறுமையா இரு நந்தினி. மச் as I understand your hurt. அம்மா வந்து நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக தான் அதை சொன்னாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த ப்ராசஸ் நீ ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரி, ரொம்ப சாரி. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை அவங்க பேத்தியை தானே கொஞ்சறாங்க. அவங்க சந்தோஷம் தாங்க ஏன் சந்தோஷம். கவலைப்படாத நந்தினி, மாமாவோட ஆசீர்வாதம் எப்ப உனக்கு கிடைச்சதோ அப்பவே உனக்கு பார்வையை வர வைக்கிறதுக்கு அவரு சாமியா இருந்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காருன்னு தானமா அர்த்தம். சொல்லு முரளி. ஹேய் மச்சான், நம்ம இப்போ நந்தினிக்கு ரெகுலரா செக் பண்ணிட்டு இருக்கோம்ல ஐ டாக்டர். ம் அவரை நான் இப்போ ரீசெண்டா மீட் பண்ணேன்டா. அவரு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரா. என்னது? அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர், அவரும் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தானா. அவர் வந்து என்னன்னா ஸ்டேட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம், ஓன் கிளினிக் கூட இருக்கான். அவர் வந்து ஒரு கான்வெகேஷனுக்கு சீஃப் கெஸ்டா இந்தியாவுக்கு வராராம். நம்ம கேஸை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இது விஷயமா மெயில் அனுப்பி விடுங்க, நான் ஃபுல் டீடைல்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாராம். ஓ குட். அந்த டாக்டரும் இந்த மெயிலை படிச்சுட்டு இது ஒரு விஷயமே இல்லைங்க, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 10-15 கேஸ் சக்சஸ்ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிருக்கேன், நான் இந்தியாவுக்கு கான்வெகேஷனுக்கு வரும்போது என்ன வந்து அந்த பேஷண்ட்டை வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். நம்ம டாக்டரும் கான்ஃபிடென்ட்டா தான் சொல்றாரு. அத பார்த்தா எனக்கும் நம்ம நந்தினிக்கு கண்டிப்பா பார்வை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது மச்சான். அவரு அப்பாயின்மெண்ட்லாம் கூட வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரா. நீ மட்டும் ஒரு தடவை அந்த டாக்டர் வந்து மீட் பண்ணிட்டேன்னா நம்ம நந்தினிக்கு கண்டிப்பா பார்வை கிடைச்சிடும் நான் நம்புறேன்டா. அந்த டாக்டர் சொல்றபடி பார்த்தா நந்தினிக்கு 100% ஐசைட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு மச்சான். நம்ம உடனே அந்த டாக்டரை மீட் பண்ணலாம்டா. நீ இந்த விஷயத்த நந்தினிகிட்டையும் சொல்லு, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணங்கிறது உனக்கே தெரியாதுடா. நிஜமாவே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேடா, தேங்க்ஸ்டா, வச்சிடுறேன். திருப்பி கூப்பிடுறேன். நந்தினி, குட் நியூஸ். என்னங்க? உனக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பார்வை வரப்போகுது. மேட்டர் ஆஃப் டேஸ், ஒரு வாரமோ 10 நாளோ, அவ்வளவுதான். என்னங்க சொல்றீங்க? முரளி தான் ஃபோன் பண்ணா. நம்ம டாக்டரை மீட் பண்ணானா. அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் வராராம். அதாவது உன்னுடைய கேஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர் வந்து அடுத்த வாரம் இவருடைய ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்றாராம். நம்ம கேஸை ஏற்கனவே இந்த டாக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம் அவர்கிட்ட. அவருக்கு மெயில் அனுப்பிச்சு உன்னோட கேஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம். அவர் சொல்றாராம், இது ஒரு மேட்டரே கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு 15-20 கேசஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து 3-4 மாசம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டெலிவரி முடிஞ்சிருச்சுன்னா எனி டைம் கூப்பிட்டு வர சொல்லுங்க,
ஈஸியா பார்வை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா என்னோட குழந்தை முகத்தை நான் சீக்கிரமா பாத்துருவேனா? கண்டிப்பாமா. ஆமா நந்தினி, மாமாவோட ஆசீர்வாதம் வீண் போகலம்மா.